Solve d square minus 7d d dash plus 6d dash square into z is equal to e power 6x plus y. இப்போ இந்த சம் வந்து சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷனில் டிக்கு பதிலாக எம்மோ டி டேஷுக்கு பதிலாக ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m square minus 7m into 1 plus 6 into 1 square equal to 0. இப்போ m square minus 7m plus 6 equal to 0. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ m ஸ்கொயர் மைனஸ் 7m இருக்கு இல்லைங்களா, இந்த மைனஸ் 7m நம்ம எப்படி பிரிக்கலாம்னா minus 1m minus 6m plus 6 equal to 0ன்னு எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் என்னென்னா m காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா m minus 1. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் minus 6 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா m minus 1 equal to 0. அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனில் என்ன காமனாக இருக்குன்னா m minus 1 m minus 1 into m minus 6 equal to 0. அப்போ m minus 1 equal to 0னா m equal to 1. அடுத்த ஒன்று என்ன இருக்குன்னா m minus 6 equal to 0னா m equal to 6. இப்போ ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. therefore roots are different. இப்போ ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபார்முலா என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x m1 இருக்கிறதுல 1 இருக்குது, அப்போ 1 into x ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x m இருக்கிறதுல 6 இருக்குது, அப்போ 6x. இதுதான் உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 பை கிவன் ஃபங்க்ஷன் என்ன டி ஸ்கொயர் மைனஸ் 7d d dash ப்ளஸ் 6d dash ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 6x plus y is equal to 1 by d replaced by 6 d dash replaced by 1. அப்போ d replaced by 6 னா 6 square minus 7 into 6 d dashக்கு பதிலாக 1 plus 6 into 1 square into e power 6x plus y. இப்போ next stepல 1 by 6 square value 36 minus 7 6 are 42 6 into 1 square 6 e power 6x plus y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 0வாக மாறிடுச்சு. டினாமினேட்டர் 0வாக மாறினதுனால e power 6x plus y டினாமினேட்டர் 0வாக மாறினதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் டேர்மை மல்டிபிள் பை x பண்ணுறோம். By denominator term differentiating given function differentiating with respect to d, அப்போ 2d minus 7d dash into e power 6x plus y. again என்ன பண்ண போகிறோம்னா dக்கு பதிலாக 6ம் d dashக்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x by 2 into 6 minus 7 into 1 e power 6x plus y is equal to x by 12 minus 7 e power 6x plus y is equal to x by 5 into e power 6x plus y. இது உங்களுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். நம்ம ஃபைனலாக என்ன எழுதுவோம், y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வேல்யூ f of y plus x plus f of y plus 6x. Particular integral value x by 5 into e power 6x plus y. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் 2x ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர்னு எழுதலாம். minus 4 into d dash plus 4d dash square
into z is equal to e power 2x plus y. இப்போ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் இஸ் d replaced by m, d dash replaced by 1. m square minus 4m into 1 plus 4 into 1 square equal to 0. By m square minus 4m plus 4 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். m square minus 2m minus 2m plus 4 equal to 0. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக எம்மை வெளியே எடுத்துட்டோம்னா m மைனஸ் 2. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து -2 காமனாக வெளியே எடுத்தோம்னா m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபுல் ஈக்குவேஷனும் காமன் என்னென்னா m மைனஸ் 2. m மைனஸ் 2 இன்ட்டு m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா m is equal to 2. அப்போ 2, 2. Therefore roots are same. Roots are same. Root same இருந்தால் ஃபார்முலா என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் f1 of y plus 2x plus x into f2 of y plus 2x. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் is equal to 1 by given function d square minus 4d d dash plus 4d dash square into e power 2x plus y is equal to 1 by d க்கு பதிலாக 2ம் d டேஷ்க்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் மைனஸ் 4 into 2 into 1 plus 4 into 1 square into e power 2x plus y. இப்போ equal to 1 by 2 square 4 minus 8 plus 4 e power 2x plus y. இப்போ டினாமினேட்டர் 0வாக மாறிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் 0வாக மாறினா நியூமரேட்டர் டேர்ம் மல்டிபிள் பை எக்ஸு by denominator term differentiating with respect to given function 2d minus 4d dash into e power 2x plus y. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா x dக்கு பதிலாக 2ம் d டேஷ்க்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ x by 2 into 2 minus 4 into 1 e power 2x plus y. By denominator again 0 ஆகிடுச்சு. அப்போ அகைன் 0 ஆனதால் நியூமரேட்டர் டேர்ம் மல்டிபிள் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2d மைனஸ் 4d டேஷை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு 2 பண்ண போகிறோம். அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு d அப்போ 2ன்னு கிடைக்கும். e பவர் 2x ப்ளஸ் ஒய். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 e பவர் 2x ப்ளஸ் ஒய். இப்போ ஃபைனலாக என்ன எழுதுனா y is equal to complementary function plus particular integral. Complementary function value f1 of y plus 2x plus x into f2 of y plus 2x plus x square by 4 e power 2x plus y.